வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கு நத்தார் தினம் கொண்டாடப்படுகிறது. நத்தார் தினத்தை கொண்டாடுகிற அனைத்து எங்களுடைய சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய நத்தார் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டிக் கொண்டு இன்று ஒரு குறள். நாடு நிலைமை பார்த்து கொண்டிருக்கிறோம். கேடும் பெருக்கமும் இல்லல்லா நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி என்று சொல்லப்படும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. அதாவது ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை. அது எங்களுக்கு தெரியும். உயர்வு தாழ்வுகள் இயற்கையாக தானே இருக்கிறது. அது ஒரு இயற்கை. அந்த இரு நிலைமையிலும் நட்டு நிலைமையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோருக்கு அழகாகவும் பெரியோர்களுக்கு அழகாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ உயர்வு தாழ்வு அது வாழ்க்கையின் இயற்கை. அந்த இரண்டு நிலைகளிலும் நடுநிலைமையாக இருப்பதுதான், உறுதியாக இருப்பதுதான் பெரியோர்களுக்கு நல்ல வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். இன்றைக்கு அனர்த்தங்கள் எல்லாம் நிறைவு பெற்று, ஓரளவு அனர்த்தங்கள் நிறைவு பெற்று, மீட்பு பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று, ஓரளவு மக்கள் கொஞ்சம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்கின்ற வேளையிலே முதலாவதாக எங்களுக்கு ஒரு பண்டிகை இன்று வந்திருக்கிறது. நத்தார் பண்டிகை. இனி வருடப்பிறப்பு வரப்போகிறது. அந்த பண்டிகை மக்களில் ஓரளவு தங்கள் இடங்களுக்கு சென்று தங்கள் அந்த உறவுகளுடன் இணைந்து கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே வாகன போக்குவரத்துகளும் கொஞ்சம் சீர் செய்யப்பட்டு அவர்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த விழாக்கள் மூலம் நாங்கள் எங்களுடைய மக்கள் கொஞ்சம் கூடுதலாக உறவுட்ட போகிறது. மற்றது வாகன நெரிசல், மக்கள் நெரிசல்கள், நகரம் வழிய டவுன் வழிய போக முடியாமல் இருக்க அவ்வாறான நிலைமைகள் இருக்கிறது. ஆகையினாலே அவதானமாக இருக்கணும். மக்கள் அவதானமாக இருக்க வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாகன சாரதிகளும் தயவு செய்து அவதானமாக செலுத்துங்கள். விபத்துக்களிலிருந்து உங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக மிகவும் அவதானமாக செயல்படுங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மற்றது எங்களுடைய பிள்ளைகள் பண்டிகையை முன்னிட்டு போய் இந்த நீர்நிலைகளுக்குள்ள குளிக்கிற வேலைகளை வெய்யாதேங்கோ, கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஏன்னா நீர்நிலைகளை நம்ப முடியாது. இப்போ ஆபத்தான நிலையிலிருந்து மீண்டிருக்கிறோம். அவைகள் தண்ணி நிற்பது போல் இருக்குது. நாங்கள் குளிக்க போவது போல் அது திடீரென ஆழமாகலாம், அது சீராக இருக்கலாம், சகதியாக இருக்கலாம். ஆபத்தான நிலைமையில தான் இருக்கும். கடல் குளிப்புகள் அதில் எல்லாத்தையும் நீங்கள் இந்த பண்டிகை காலங்களில் தவிர்த்து கொள்ளுங்க. கொஞ்சம் காலம் போகட்டும். அதுக்கு பிற்பாடு இந்த வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய நாடும் உண்மையிலே போய்கொண்டிருக்கிறது. எங்களுடைய நாடுக்கு வருகிற வருடம் மிகவும் ஒரு சவால் நிறைந்த நாடாக இருக்க போவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்னொன்று சொன்னால், இவ்வளோ காலம் நடந்த அனர்த்தத்துக்குள்ள உண்மையிலே நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிறைய இழப்புகள்லேருந்து எங்கள்ட நாட்டை திருப்பி கொண்டு வந்து ஒரு மாதிரி கட்டி இழுத்து கொண்டு வரணும்னு சொன்னால் 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர் வேணும்னு சொல்லப்படுகிறது. கொஞ்சம் காசு என்ன செய்கிறது, இதுக்கெல்லாம் எப்படி போவது, என்ன செய்வது என்று ஒரு பிரச்சனையில் இலங்கை அரசு இருக்கிறது. அப்போ இலங்கை அரசுக்கான நிறைய காசு கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனால் அவர்களும் கடனாக தான் கொடுக்கணும் போடுறதுக்கு. அதை திருப்பி தர அளவில் உண்மையிலே வெளிநாட்டு அரசாங்கங்கள் கொடுக்கின்ற கடன்களை உண்மையிலே திருப்பி பெறாத கடனாக, அறவிட முடியாத கடனாக கொடுத்தால் மிகவும் நல்லா இருக்கும். எங்கள் அரசாங்கத்துக்கு அவர்களும் கடனுக்குத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் இது எந்த அளவில் போகுது. உண்மையிலே ஒரு சவால் நிறைந்த நாட்களாகத்தான் இந்த அடுத்த வருடம் போகிறது அரசாங்கத்துக்கு. அரசாங்கம் இதையும் கட்டி எழுப்பும் என்ற ஒரு உறுதியில் இருப்பதால் அந்த உறுதிக்கு பின்னால் நாங்களும் இருப்போம். பார்ப்போம். இன்றைக்கு இந்த அனர்த்தத்தால் பாருங்க, இது ஒரு நாள் 4 லட்சத்துக்கு பேருக்கு மேலே வேலைகளை இழந்திருக்கிறார்கள். அன்றாட கூலி செய்பவர்கள், அன்றாட வேலை செய்து பிழைப்பவர்கள், இவர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். 4 லட்சத்துக்கு மேலே வேலை இழந்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, எங்களோட பொருளாதாரம் இங்கே போகுதுண்டு கஷ்டமான நிலையில் இருக்கிறது. இதில் பாருங்க, இத்தனை பேர் 10,000 வீடுகள் முற்றாக சேதமாக்கப்பட்டிருக்கு. முற்றாக வீடு இல்லைன்னு தான் சொல்லணும். 10,000த்துக்கும் மேற்பட்ட வீடுகள், அதில் 10,000த்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இன்னும் ஆபத்திலேயும் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இவ்வளவு எல்லாம் கட்டி எழுப்புறேன்னு சொன்னால் உண்மையில் சவால் தானே, ஆபத்தான நிலைமை தானே. இந்த அந்த 10,000 வீடுகள் ஆபத்தான நிலை, இடிய முடியாத ஒன்ற நிலைமையில இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் பயன்தானே. ஆகையினால இப்போ அதை விட இன்னும் ஒரு பிரச்சனை என்றால், எங்கள் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு
வில்லங்கமான கருத்தை சொல்லியிருக்கு. வில்லங்கம் என்ன சொன்னால் ஒரு எங்களுடைய ஆபத்தான கருத்தை தான் சொல்லியிருக்கு. என்னென்னு சொன்னால் பதுளை மாவட்டம் எங்கள்கிட்ட தெரியும். எங்களுக்கு இந்த அனர்த்தத்தில் மண் சரிவுகள் பதுளை மாவட்டத்திலே அதிகமாக இருந்தென்று நாங்கள் அறிஞனாங்கள். அந்த பதுளை மாவட்டத்திலே 68% இடங்கள் மண் சரிவு அபாயமுள்ள இடங்களாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், இந்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையத்துக்கு நிறுவனத்துக்கு மக்கள் எல்லோரும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் மெசேஜை. எங்களுடைய இடத்தை வந்து பாருங்கள், நாங்கள் இருக்கலாமா இல்லையான்றதை எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள். அப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிற வேளையிலேயும் இவர்கள் இப்போ அங்கே போய் ஆராய்ச்சிகள் செய்து 68% இடங்கள் மண் சரிவு அபாயமுள்ள இடங்களாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். 68% யோசிச்சு பாருங்க. அரைவாசிக்கு கூட முக்காவாசி கொஞ்சம் கூட குறைய. அப்போ அப்படி இருக்கிற நிலைமையில இப்படி சொல்ற 368 பெரிய முக்கிய மண் சரிவுகள் அங்கே நடைபெற்றிருக்கிற மண் சரிவுகள் 360 முக்கியமான பெரிய மண் சரிவுகள் நடைபெற்றிருக்கிறது. 650 வீடுகள் இப்பவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போ அங்கே இவ்வளவு நிலைமை என்று யோசிப்பாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், இப்போ எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய ஜனாதிபதி, கௌரவ ஜனாதிபதி சொல்லியிருக்கிறேன் என்னன்னு சொன்னால், உண்மையிலே அவர்களை ஆராய்ச்சி செய்து இடங்களை ஆராய்ச்சி செய்து அவர்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதா இல்லையா என்பதை பகுப்பாய்வு செய்து உண்மையிலே அங்கே வசிக்க முடியாது, மக்களால் அதில் இருக்க முடியாது என்று சொல்கிற இடத்துல நிச்சயமாக நாங்கள் அவர்களை குடியமர்த்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்க, பதுளை மாவட்டம் 68% இடங்கள் அபாயம் என்றால் அப்போ அங்கே பதுளை மாவட்டம் குடியே இருக்கலாம்னு வரப்போகுது. பதுளை மாவட்டத்தை விட்டு தான் வெளியேற வேண்டி வரப்போகுது. சரி, அப்படியான ஒரு கட்டம் அரசாங்கம் அடுத்த வருடம் உண்மையிலே சவால் தான் அரசாங்கத்துக்கு. என்ன நிலையில் இருக்க போகிறன்றதை நாங்களும் பார்ப்போம். உண்மையில் மக்கள் பார்ப்போம். மற்ற கொழும்பு வெள்ளவத்த பகுதியில் இந்த பூதப் பொருட்கள் பிடிபட்டிருக்குது. அது தெரியும், எங்களுக்கு அறிஞ்சிருப்போம். ஒரு ஆள் பிடிபட்டிருக்கிறார். அவர் ஒரு வீட்டில் அங்கெல்லாம் வீடு வாடகை எடுத்து தானே இருக்கிற வீடுகள் வாடகை எடுத்துருக்கிறாங்களுக்கும் பயம் தான். இங்கே இருக்கிறாங்க இன்னொரு குடும்பம் இல்லாட்டி தனியாக இருந்தாங்கன்னா யோசிக்க தான் முடிவாங்க. இன்னத்துக்கு ராகுல இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை இருக்கிறாங்க, வானம் வந்து போகிறாலும் யோசனையாக இருக்குது, தனியாக வந்து போனாலும் யோசனையாக தான் இருக்கும். அப்போ இவர் அங்கே ஒரு வீட்டில் இருந்திருக்கிறார். இவர் ஏன் போயிருக்கிறார், வாரம் போய் பார்த்து டெஸ்ட் பண்ணினால் அங்கே பொது பொருளோடு அவர் ஆகப்பட்டுக்கிறார். ஆகப்பட்டது பாவம் பஞ்சம் இல்லாமல் நானே தனியாக போவான், அன்னையும் மிரட்டும் நண்டி போட்டு சொல்லிடுறேன். ஐயோ, நான் விற்கிறோடனே அன்னையும் அங்கேயோட தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அன்னையிட்டே போனால் கணக்கு விஷயம் அறியலாம். எங்கள் அன்னையும் அப்போ அன்னையும் தம்பி சேர்ந்து செய்திருக்கிறோம். அப்போ போலீஸ்காரர் போய் அங்கே இவர் சொன்ன மாதிரி அங்கேயும் போயிருக்கிறேன். அங்கேயும் அவர் ஒரு ஹோட்டலில் வச்சு கொண்டு இருந்துக்கிறார். போதுக்குள்ளே அண்ணனை இப்போ அண்ணன் தம்பி பார்த்தீங்களா, அண்ணன் தான் போவோம், அண்ணனை காப்பாற்ற ஒன்றும் இல்லாமல் அண்ணனையும் காட்டி பெம்பரா போகும்படா வாடா அண்ணாண்ட மாதிரி கூட்டிகிட்டு போட்டார். இப்போ போதைப் பொருட்கள் எல்லாம் 14 கோடி ரூபா பெறுமதியான போதைப் பொருள் அவர்கள்ட்ட வாங்கப்பட்டிருக்கு. பல விதமான கரோயின்கள், கொக்கோ, ஐஸ் போதைகள் என்று அந்த போதைப் பொருள் சம்பந்தமாக எல்லாம் வாங்கப்பட்டு பொடிப்பட்டிருக்கு. இப்போ இனி பொருள் விசாரணை செய்து அவர்களுக்கு ஏதோ தண்டனை வழங்கத்தான் அன்னையும் தம்பியும் உள்ளூர். யாழ்ப்பாணத்திலேயும் 2 நாளுக்கு முதல் போதை வஸ்தோட பிடிபட்டவை 10 பேர் பிடிபட்டவை என்று நாங்கள் செய்திகளில் அறிஞ்சோம். அதில் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் 17 வயது மாணவன், பாடசாலை மாணவன் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் உண்மையில் எங்களுடைய வடபகுதிக்கு ஒரு என்னென்று சொல்கிறது, அதை கவலைக்குரிய விடயம், அது அபாயமான ஒரு விடயம். என்ன இது 17 வயது பாடசாலை மாணவன் பிடிபட்டிருக்கிறது என்பது அதான் எங்களுடைய ஆக்கள் கொஞ்சம் வயதுக்கு அளவான வயசுடன் சிநேதங்கள் வைத்திருக்கணும். வயதுக்கு மீறிய சிநேதங்களும் இது கொண்டு இவர்களை இப்படி தள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பாவம், அவர்கள் இப்போ 10 பேரும் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்படவில்லை. அவர்கள் 10 பேரையும் புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். போட்டு வாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓரளவு இல்லாமல் மட்டங்களாக இருக்குது. எல்லாரும் போட்டு வாங்க, போய் புனர்வாழ்வு பெற்று மக்களோட இயல்பாக வாழ்கிற தன்மையை பெற்று வாங்கன்னு சொல்லி இப்போ நீதிமன்றம் அவர்களை புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இத்துடன் இந்த செய்திகளை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது நன்றியுடன் முருகன்.